السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والآقبة للمتقين. உசூலு ஷாஷியினுடைய 42ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த பாடங்களில் குர்ஆனுடைய ஹதீஸினுடைய வாசகங்கள் மூலம் எப்படி ஹுக்கும் எடுக்கப்பட்டிருக்கிறது, நஸ்ஸுகள் எவ்வாறு ஹுக்குமுகளோடு தொடர்பாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி ஒவ்வொரு நாள் பாடங்களிலும் நாம் படித்து வருகிறோம். ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல்வேறு தீன் மற்றும் துன்யவியான பல்வேறு சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றியும் தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். எங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. தங்களது மேலான நன்கொடைகளை இந்த வங்கி முகவரிக்கு அனுப்பி தருமாறும், இன்னும் இங்கே QR கோட் வழங்கப்பட்டுள்ளது. இதை ஸ்கேன் செய்வதன் மூலமாகவும் தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு தாங்கள் தாராளமாக வழங்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈருலகத்திலும் பயன் தரக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உசூலு ஷாஷியினுடைய 42வது நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நஸ்ஸை பற்றி நாம் பேசி வருகிறோம். கடந்த பாடத்தில் நாம் சொல்லியிருந்தோம், நஸ்ஸு 4 வகைப்படும். இபாரத்துன் நஸ்ஸு, இஷாரத்துன் நஸ்ஸு, இந்த 2 வகைகளை பற்றியும் நாம் கடந்த பாடத்தில் அதனுடைய வரையறைகளை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருந்தோம். இன்று அந்த இபாரத்துன் நஸ் மற்றும் இஷாரத்துன் நஸ்ஸினுடைய இன்னும் சில சுவாரஸ்யமான உதாரணங்களை இந்த பாடத்தில் நாம் காண இருக்கிறோம். குர்ஆனில் இருந்தும் ஹதீசுகளில் இருந்தும் வாழ்வியல் உதாரணங்களில் இருந்தும் பல்வேறு உதாரணங்களை இமாம் நிலாமுத்தீன் ஷாஷி ரஹ்மத்துல்லாஹி என்பவர்கள் நமக்காக வழங்கித் தருகிறார்கள். இந்த உதாரணங்களை நாம் படித்து நம்முடைய கல்புகளில் நிறுத்தி இஸ்லாமிய மார்க்க சட்டங்களையும் அதன் அடிப்படைகளையும் நல்ல முறையில் விளங்கி நம்முடைய ஈருலகத்திலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கியருள் பாலிப்பானாக என்ற துஆவோடு இன்றைய பாடம் துவங்குகிறது. வாருங்கள், நாம் பாடத்திற்குள்ளே செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகஸாலிக கௌலுஹு தஆலா. நாம் கடந்த பாடத்தினுடைய தொடராக இந்த பாடத்தை நாம் தொடருகிறோம். இபாரத்துன் நஸ் மற்றும் இஷாரத்துன் நஸ்ஸினுடைய உதாரணங்களை பற்றி முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். வகஸாலிக, அவ்வாறே ஆகும். எவ்வாறே ஆகும்? கடந்த பாடத்தில் நாம் சொல்லியிருந்தோம், புக்கராக்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி முஹாஜிர்களான சஹாபிகளுக்கு அவர்கள் ஏழைகள் என்ற குர்ஆனில் வந்ததின் மூலமாகவே அவர்களுடைய பொருட்கள் எல்லாம் அது மக்கா காஃபிர்களுக்கு சொந்தமாகிவிட்டது. எனவே அந்த மக்கா காஃபிர்கள் அதை விற்பனை செய்தாலும், பரிசுகளாக கொடுத்தாலும், அதை பயன்படுத்தி தசருஃபாத்துகளை செய்து கொண்டாலும் அது அவர்களுடைய உரிமை பாத்தியப்பட்டதுதான் என்பதை நாம் விளக்கி இருந்தோம். அது எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது என்றால், அவர்களை அல்லாஹு தஆலா ஃபகீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்தே அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அவருடைய கைகளை விட்டும் நீங்கி அது காஃபிர்களுடைய கைகளுக்கு போய்விட்டது என்பதை ஃபகீர் என்கின்ற அந்த வார்த்தை நேரடியாக நமக்கு அவர்கள் ஏழைகள் என்ற இபாரத்து நஸ்ஸாக உணர்த்தி இருந்தாலும், இஷாரத்து நஸ்ஸாக அவருடைய சொத்துக்கள் எல்லாம் காஃபிர்களின் கைகளுக்கு சென்று விட்டது, இனிமேல் அதை வியாபாரம் செய்வதும் அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதும் எல்லாம் ஜாயிஸ் என்பது இஷாரத்து நஸ்ஸாக அங்கு விளங்குகிறது. கதாலிக்க, அதை போன்றே ஆகும். கௌலுஹு தஆலா, அல்லாஹு தஆலா உயர்ந்தோனாகிய அல்லாஹு தஆலாவுடைய இந்த கவுலாகிறதும் அவ்வாறே ஆகும். என்ன அந்த கவுல்? சூரத்துல் பக்ராவினுடைய 187வது வசனம், உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமி அர்ரஃபஸு. இப்போ 2வது உதாரணம் முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். உஹில்ல லக்கும், உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது, அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது, லைலத்த ஸியாமி, நோன்பினுடைய இரவுகளில், அர்ரஃபஸு, உடலுறவு கொள்ளுதல், அதை போன்று குடும்பம் நடத்துதல், இவைகள் நோன்பு பெருநாட்களுடைய அந்த ரமதானுடைய 30 நாட்களுடைய இரவுகளில் தன்னுடைய மனைவியோடு ஒரு கணவன் உடலுறவு கொள்ளுதல், குடும்பம் நடத்துதல் எல்லாம் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த சூரத்துல் பக்ராவுடைய 187ஆம் வசனம் நமக்கு சொல்கிறது. இப்போ இது என்ன, எதனால் இந்த கவுல் வருகிறது என்றால், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒவ்வொரு சட்டம் இருந்தது. நோன்பு பகல் வேளையிலிருந்து சூரியன் மறையும் வரை எதையும் சாப்பிடாமல், குடிக்காமல், உடலுறவு கொள்ளாமல், குடும்பம் நடத்தாமல் அவர்கள் தடுத்து கொண்டிருப்பதை போன்று,
நோன்பு திறந்த பிறகு அவர்கள் உண்ணலாம், பருகலாம், குடும்பம் நடத்தலாம். ஆனால் இந்த சட்டங்கள் எல்லாம், அனுமதிகள் எல்லாம் உறங்குவதற்கு முன்தான். தூங்கி விட்டார்கள் என்றால் இந்த சட்டங்கள் மீண்டும் திரும்ப வந்துவிடும். நோன்பினுடைய அந்த இரவு நாட்களில் தூங்கி விட்டார்கள் என்றால் அதற்கு பிறகு எழுந்தாலும் கூட உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, குடும்பம் நடத்தக்கூடாது என்ற சில தடைகள் இருந்தது. இவ்வாறு அவர்கள் தூங்கியதற்கு பின்னால் செய்வார்கள் என்றால் அது ஹராமாகவும் கருதப்பட்டிருந்தது. இது சஹாபிகளுக்கு மிகவும் சிரமத்தை உண்டாக்கி இருந்தது. இந்த வேளையில்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆயத்தை இறக்குகிறான். உஹில்ல லக்கும் லைலத்து ஸியாமி அர்-ரஃபஸு. நோன்பினுடைய இரவு நேரங்களில் உங்களுக்கு உண்ணுதல், பருகுதல், குடும்பம் நடத்துதல் எல்லாம் ஹலாலாக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்குகிறான். அப்பொழுது இபாரத்துன் நஸ் என்ன இதிலிருந்து நமக்கு விளங்குகிறது? நோன்பினுடைய இரவு காலங்களில் தூங்கியதற்கு பிறகும் கூட சாப்பிடலாம், குடிக்கலாம், குடும்பம் நடத்தலாம். இதற்கெல்லாம் அனுமதி வந்துவிட்டது என்பது இந்த வசனத்தின் மூலம் இபாரத்துன் நஸ்ஸாக நமக்கு தெரிய வருகிறது. சூரத்துல் பக்ராவுடைய 187வது வசனத்தின் மூலம் நோன்பினுடைய இரவுகளில் உண்ணலாம், பருகலாம், உடலுறவு கொள்ளலாம் என்பதனுடைய அனுமதி நமக்கு தெரிய வருகிறது. இந்த ஆயத்தை இலா கௌலிஹி தஆலா, உயர்ந்தோனாகிய அல்லாஹு தஆலாவுடைய இந்த கவுல் வரைக்கும் உள்ள இந்த நீண்ட ஆயத்துகள், இந்த நீண்ட ஆயத்து இந்த மேலே சொன்ன அந்த ஆயத்தை போன்றுதான் இபாரத்துன்னஸும் இஷாரத்துன்னஸும் உள்ளடக்கியதாக இருக்கிறது என்று முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப இதுல நமக்கு என்ன புரிஞ்சிருச்சு? நோன்பினுடைய காலங்களில் இரவு உண்ணுதல், பருகுதல், உடலுறவு கொள்ளுதல் என்பது அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது என்பது உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமி அர்-ரஃபஸு என்ற வாசகத்தின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. இது இபாரத்துன்னஸ். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், சும்மா அத்திம்மு ஸியாம இலல் லைலி. பிறகு ஃபஜ்ரு, அந்த ஃபஜ்ருல் சாதிக் தொடங்கிய நேரத்தில் இருந்து, சூரியன் உதிக்கிற நேரம் இல்ல. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சூரியன் உதிக்கிற வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம், சூரியன் உதிக்கிற வரைக்கும் நம்ம அது வரைக்கும் தண்ணி குடிச்சுக்கலாம் நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஹராம். அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா நோன்பே கூடாது. ஃபஜ்ரு சாதிக்கு உதிக்கக்கூடிய நேரம் என்று ஒரு நேரம் இருக்கிறது. அந்த சஹருடைய நேரத்தை வழங்கி இருப்பாங்க. அந்த சஹருடைய நேரம், அந்த ஃபஜ்ரு சாதிக்கு உதிக்கக்கூடிய நேரத்தில் இருந்து இரவு சூரியன் மறையக்கூடிய உரூபு ஷம்ஸ் வரைக்கும் நீங்கள் நோன்பை பரிபூர்ணப்படுத்துங்கள். சும்ம, பிறகு அத்திம்மு, நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள் அஸ்ஸியாம, நோன்பை இலல் லைலி, இரவு வரை. அப்ப இரவு எப்பொழுது வருகிறதோ அந்த பகல் ஃபஜ்ரு சாதிக்கினுடைய நேரத்தில் இருந்து, சஹர் நேரம் முடிவில் இருந்து இந்த மகரிபு அந்த சூரியன் மறையும் நேரம் வரை நீங்கள் உங்களுடைய நோன்பை பரிபூர்ணப்படுத்துங்கள். நோன்பு என்றால் இம்சாக்குல் அக்லி வஷ்ஷுருபி வல் ஜிமாஇ, உண்ணுதல், குடித்தல், உடலுறவு கொள்ளுதல், குடும்பம் நடத்துதல், இந்த மூன்றை விட்டும் தடுத்துக் கொண்டிருப்பதுதான் நோன்பாக இருக்கும். பல் இம்சாக்கு, அப்பொழுது இவ்வாறு தடுத்துக் கொள்ளுதல் என்பது அவ்வளி சுபுகி, சுபுகினுடைய தொடக்க நேரத்தில் எத்தஹக்கக்கும் அல் ஜனாபத்தி, குளிப்பு கடமையாக இருப்பதோடு அது தரிப்படக்கூடியதாக இருக்கும். அதாவது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமி அர்-ரஃபஸு, இரவு முழுவதும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாரோடு உண்ணுதல், குடித்தல், குடும்பம் நடத்துதல் எல்லாம் ஜாயிஸ் என்று சொன்னால், அந்த காலை ஃபஜ்ரு சாதிக்கினுடைய நேரம், ஃபஜ்ரு சாதிக்குடைய நேரத்துக்கு நம்ம ஒரு ஃபஜ்ரு சாதிக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4:20ன்னு வச்சுக்குவோமே. ஒரு 4:20க்கெல்லாம் அந்த நோன்பினுடைய வேலை முடிவடைகிறது என்றால், இந்த 4:20 வரை ஒருவன் உண்ணுதல், குடித்தல், உடலுறவு கொள்ளுதல் எல்லாம் ஜாயிஸ். உஹில்ல லக்கும், உங்களுக்கு அது ஹலாலாக்கப்பட்டு விட்டது. இப்ப 4:20ல் இருந்து அந்த இரவு நேரம், அதாவது மகரிப் ஒரு 6:20ன்னு வச்சுக்குவோம். இந்த 4:20ல் இருந்து 6:20 வரை, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த 6:20 வரை இவன் உண்ணுதல், பருகுதல், உடலுறவு கொள்ளுதல் இந்த 3ஐ தொட்டும் அவன் தடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்பதான் அது நோன்பாக கணக்கிடப்படும். இப்ப இந்த 4:20க்கே இவன் எப்படி இருக்கணும்? உண்ணுதல், பருகுதல், உடலுறவு கொள்ளுதல் இந்த 3ஐயும் மட்டும் தடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமி அர்-ரஃபஸு, இரவு முழுவதும் உங்களுக்கு இது ஜாயிஸ். இப்ப 4:20க்கு தான் அந்த இரவு முடியுது என்றால், 4:20 வரை ஒருவன் உண்ணுகிறான், குடிக்கிறான் என்றால் 4:20 அல்லது ஒரு 3 மணியிலிருந்து 4:20 வரை ஒருவன் தன்னுடைய மனைவியோடு குடும்பம் நடத்துகிறான், உடலுறவு கொள்கிறான் என்றால், இந்த 1 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் 20 நிமிடங்கள் கழித்து அவன் அடுத்த நோன்பினுடைய அந்த வேலையை தொடங்கும் பொழுது அந்த நேரத்தில் குடிக்கக்கூடாது, உண்ணக்கூடாது, உடலுறவு கொள்ளக்கூடாது என்றால் 4:20க்கு இந்த மனிதன் எந்த நிலைமையில் இருப்பான்? அதைத்தான் இன்னைக்கு சொல்றாங்க. பல் இம்சாக்கு ஃபி அவ்வளி சுபுகி, சுபுகினுடைய அந்த 4:20 நேரத்தில்
சுபுகினுடைய அந்த முதல் நேரத்தில் இம்சாக் ஆகிறது. எத்தஹக்கக்கு அது தரிப்படும், மஅல் ஜனாபத்தி குளிப்பு கடமையான நிலைமையோடு தரிப்படும். ஏன்? லி அன்ன மின் தரூரத்தி ஹில்லில் முபாஷரத்தி இல சுபுகி, சுபுகு வரை அந்த உடலுறவு கொள்ளுதல் ஹலால். ஹில்லில் முபாஷரத், முபாஷரத்து உடலுறவு கொள்ளுதல் ஹலால் என்பதனுடைய லரூரத் அந்த நிர்பந்தத்தில் இருந்தாகும். என்னது? ஐயக்கூனல் ஜுசுவுல் அவ்வல், அந்த பகல் பொழுதின் முதலாவது ஜுசுவு ஆகியிருக்கும். மினன் நகாரி, பகலில் இருந்துள்ள முதலாவது வேளை பகல் வேளை ஜுசுவு ஆகியிருக்கும். மக உஜூதில் ஜனாபத்தி, இரவு முழுவதும் ஜாயிசு. 4:20க்கு நோன்பு வைக்கணும்னா ஒருத்தன் 3 மணில இருந்து 4:20 வரைக்கும் தன்னுடைய மனைவியோடு உடலுறவு கொண்டிருந்தான் என்றால் 4:20க்கு அவன் எந்த நிலைமையில் இருப்பான்? ஜனாபத்துடைய நிலைமையில் இருப்பான். இந்த நேரத்தில் அவன் 4:20ஓடு எல்லா காரியங்களையும் முடித்துக் கொள்ள வேண்டும். உண்ணுதல், குடித்தல், உடலுறவு கொள்ளுதலை தடுத்துக் கொள்ள வேண்டும். இப்ப 4:20ல இருந்து அவன் எந்த நிலைமையில இருப்பான்? உண்ண மாட்டான், குடிக்க மாட்டான், உடலுறவு கொள்ள மாட்டான். அவனுடைய நோன்பு தொடங்கிவிடும். ஆனால் அவன் எந்த சூழ்நிலையில் இருப்பான்? ஜனாபத்துடைய நிலைமையில் இருப்பான். அப்ப என்ன நமக்கு புரியுது? இரவு முழுவதும் உங்களுக்கு ரஃபசு ஜாயிஸ், ஜிமா உடலுறவு கொள்ளுதல் ஜாயிஸ் என்றால் அந்த நோன்பை தொடங்கும் பொழுது அவன் ஒரு ஜுனுபாலியாக, குளிப்பு கடமையானவனாக அந்த நோன்பை தொடங்கி இருந்தால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. நோன்பிற்கும் இதற்கும் எந்தவித இடையூறும் அளிக்காது என்பதை இந்த ஆயத்தில் இருந்து இபாரத்து நசு எப்படி நமக்கு இரவில் உடலுறவு கொள்ளுதல் ஜாயிஸ் என்று கிடைக்கிறதோ அவ்வாறு இஷாரத்து நஸாக நோன்பை அவன் தொடங்கும் பொழுது எந்தவித பிரச்சனையும் இல்லை அவன் ஜுனுபாலியாக இருந்தால் என்பது நமக்கு தெரிய வருகிறது. வல் இம்சாக்கு, அவன் பிடித்து வைத்திருப்பது. இங்கேயும் ஃபல் இம்சாக்கு, பிடித்து வைத்திருப்பது, நோன்பு வைத்திருப்பது. எதை தொட்டும் அக்லு ஷுருபு ஜிமாவை தொட்டும் பிடித்து வைத்திருப்பது. வல் இம்சாக்கு ஃபி தாலிக்கல் ஜுசுவி, அந்த பகல் பொழுதினுடைய முதல் ஜுசுவில் அவன் இம்சாக்கு எதையும் அதை நோன்பை பிடித்து வைத்திருப்பது என்பது சௌமுன், அது நோன்பாகும். ஏன்னா 4:20ல இருந்து அவன் நோன்பு பிடிக்கணும் இல்லையா? உமிரல் அபுது, அபுது அடிமை அதை கொண்டு ஏவப்பட்டிருக்கிறான். பி இத்மாமிஹி, அதை பரிபூர்ணப்படுத்துவதை கொண்டு அந்த அடிமை ஏவப்பட்டிருக்கிறான். அப்ப 4:20 ஆனாலும் சரி அந்த நேரத்தில் இருந்து அவனுடைய நோன்பை பிடித்திருக்க வேண்டும். எனவே இரவில் ஒருவன் ரஃபஸில் ஈடுபடுகிறான், ஜிமாயில் ஈடுபடுகிறான் என்றால் அவன் நோன்பை தொடங்கும் பொழுது ஒரு ஜுனுபாலியாக இருப்பான். எனவே நோன்பிற்கும் அவன் குளிப்பு கடமையானவனாக இருப்பதற்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை. இது எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது என்றால் உகில்லலுக்கும் லைலத்த சியாமி அர் ரஃபசு, ரஃபஸ் என்ற வார்த்தையை கொண்டே இரவு நேரம் முழுவதும் உங்களுக்கு ரஃபஸ் அனுமதிக்கப்பட்டுள்ளது என்ற வார்த்தையை கொண்டே பகலினுடைய முதல் வேளை ஜுனுபாலியாக அவன் தொடங்குவான் என்பது நமக்கு கிடைக்கிறது. இதன் மூலம் இமாம் பெருமக்கள் சொல்கிறார்கள், எனவே அவன் அந்த நோன்பை ஜுனுபாலியாக தொடங்குவதற்கும் நோன்பிற்கும் எந்தவித இடையூறும் இல்லை என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஃபகான ஹாதா இஷாரத்துன் இலா அன்னல் ஜனாபத லா துனாஃபிஸ் ஸௌம. ஃபகான, அப்பொழுது ஆகிவிட்டது, ஹாதா இது ஆகிவிட்டது. என்னவா ஆகிவிட்டது? இஷாரத்தன் இலா, ஒன்றின் பக்கம் சுட்டி காட்டுவதாக ஆகிவிட்டது. அன்னல் ஜனாபத்த லா துனாஃபிஸ் ஸௌம், நோன்பைக்கு எந்தவித முறித்தலும் மாறுதலையும் உண்டாக்காது ஒருவன் குளிப்பு கடமையாக இருப்பதென்பது. அப்ப இரவு முழுவதும் அவன் ரஃபசு செய்வது, உடலுறவு கொள்வது ஜாயிஸ் என்றால் பகல் நேரத்தினுடைய முதல் வேளையில் அவன் ஜனாபத்துள்ளவனாக எழுந்திருப்பான். அந்த நேரத்திலிருந்து அவன் நோன்பு பிடிப்பது அவனுக்கு கட்டாயமாகவும் அமையும். எனவே அவன் குளிப்பு கடமையானவனாக இருப்பது என்பது எந்தவித நோன்பிற்கு எந்தவித பாதிப்பையும் உண்டு பண்ணாது. காரணம், நான் சொன்ன அந்த உதாரணத்துக்கு ஒரு 4:20 வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த 4:20 அதோடு அவன் இரவு முடிகிறது, நோன்பு தொடங்குகிறது. இந்த இரண்டிற்கு மத்தியிலும் இடையில் ஏதேனும் குளிப்பதற்கென்று ஒரு தனியான நேரமா இருக்கிறது? அப்படி எதுவும் கிடையாது. வஹைலலக்கும் லைலத்த சியாமி அர் ரஃபசு என்றால் இரவு முழுவதும் அதை எடுத்துக்கொள்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பகல் நேரத்தை சும்மா தீமு சியாம இலல் லைலி, இரவு வரை நீங்கள் நோன்பை அந்த பகலினுடைய அந்த சுபுகு சாதிக்கினுடைய நேரத்தில் இருந்து ஃபஜ்ரு சாதிக்கினுடைய நேரத்தில் இருந்து நீங்கள் அதை பின்பற்றுங்கள் என்று சொன்னது, அந்த நோன்பை பிடியுங்கள் என்று சொன்னது நமக்கு இதற்கு ஆன இபாரத்து நஸிலிருந்து இஷாரத்து நஸாக நமக்கு தெரிய வருகிறது. வலசிமம் என்றாலிக்க, இவ்வாறு நோன்பிற்கு ஜனாபத் என்பது குளிப்பு கடமையாகுதல் எந்தவித இடையூறையும் உண்டு பண்ணாது என்பதிலிருந்து லசிம நமக்கு கட்டாயமாகிறது. மின்தாலிக்க, இதிலிருந்து கட்டாயமாகிறது. அண்ணல் மதுமதத்தை வாய் கொப்பளிப்பதும் வல் இஸ்தின்ஷாக்க நாசிக்கு நீர் செலுத்துவது என்பதும் லா யுனாஃபி பகா அஸ்ஸௌமி,
நோன்பு மீதம் இருப்பதற்கு எந்தவித மாறுதலையும் இடையூறையும் தராது. காரணம், இப்ப நாள் 20க்கு அவன் என்னவா இருக்கிறான்? ஒரு குளிப்பு கடமையானவனா இருக்கான். இப்ப குளிப்பு கடமையானவன் தான் அவன் அடுத்து உடனே கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும்? அடுத்து குளிக்கணும். குளிக்கும் பொழுது வாய் கொப்பளிப்பதும், நாசிக்கு நீர் செலுத்துவதும் ஃபரலாகும். ஹனஃபி மதுஹபின் அடிப்படையில். அதற்கான ஆதாரங்களை நம்ம அந்தந்த இடங்களில் சொல்லுவோம். அப்ப நாசிக்கு நீர் செலுத்துவதும், வாய் கொப்பளிப்பதும் ஃபரலு என்று சொன்னால், அந்த அதை கண்டிப்பாக செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப நோன்பு வைத்த நிலைமையிலேயே அவன் குளிக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயமாக ஏற்படுகிறது. அந்த கட்டாயத்தில் மற்றொரு கட்டாயமாக வாய் கொப்பளிப்பதும், நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதும் ஏற்படுகிறது என்றால், எனவே இது நோன்பை எந்தவித பாதிப்பையும் உண்டாக்காது. காரணம், உஹில்லலக்கும் லைலத்த சியாமி அர்-ரஃபஸு. ரஃபஸ் இரவு முழுவதும் ஜாயிஸ் என்றால், நோன்பினுடைய தொடக்க வேளையில் அவன் ஜனாபத்து உள்ளவனாக இருப்பான். அந்த நேரத்தில் அவன் குளிப்பது கட்டாயமாக இருக்கிறது. அந்த குளிப்பில் அவன் வாய் கொப்பளிப்பதும், நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதும் கட்டாயமாக இருக்கிறது. எனவே இந்த காரியங்களை செய்வதன் மூலம் அவனுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. நோன்பில் எந்தவித இடையூறையும் உண்டாக்காது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். மின்ஹு, இந்த உசூலிகளில் இருந்து பிரியும், வேறு பிரியும், கிளை பிரியும். மின்ஹு, இந்த மஸ்அலாக்களில் இருந்து கிளை பிரியும். அன்னமன் ஸாக்க ஷையன், அன்னமன் நிச்சயமாக எவன் ஒருவன் ஸாக்க சுவைத்தானோ, ஷையன் எதையாவது ஒன்றை, பிஃபமிஹி அவனுடைய வாயை கொண்டு ஒருவன் எதையாவது சுவைத்து பார்க்கிறான் என்றால், லம் யுஃப்சிது சௌமுஹு அவனுடைய நோன்பு லம் யஃப்சுது முறியாது, சௌமுஹு அவனுடைய நோன்பு முறியாது. காரணம், அவன் இரவு முழுவதும் ரஃபஸில் இருக்கிறான், பகலுடைய தொடக்க வேளையில் ஜனாபத்தில் இருக்கிறான். அவன் குளிப்பது கடமை. குளிக்க வேண்டும் என்றால் வாய்க்கு நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது கடமை, வாய் கொப்பளிப்பதும் கடமை. இந்த இரண்டையும் செய்யக்கூடியவன், அந்த தண்ணீர் கடுமையான உப்பாகின கடல் தண்ணீரை போன்று இருக்கிறது என்றால் அவனுக்கு அந்த நாக்கில் அந்த சுவை தெரியும். எனவே எப்படி அந்த நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதும் வாய் கொப்பளிப்பதும் அவனுடைய நோன்பிற்கு எந்தவித இடையூறையும் வழங்காதோ, அதை போன்றே எந்த ஒன்றை அவன் சுவைத்து பார்த்தாலும், ஆனால் ஒரு ஷர்த் இருக்கு, தொண்டை குழிக்கு கீழே இறங்கிடக்கூடாது. நான் சுவை பார்க்கிறேன் எல்லாத்தையும் உள்ள போட்டுறக்கூடாது. அப்போ எவன் ஒருவன் தன்னுடைய நாவை கொண்டு சுவை பார்ப்பானோ அவனுக்கும் லம் யஃப்சுது சௌமுஹு அவனுடைய நோன்பும் முறியாது என்பது நமக்கு தெளிவாகிறது. ஏனென்றால் பைன்னகு லவ்கானல் மாஉ மாலிகன், நிச்சயமாக லவ்கானல் மாஉ அந்த தண்ணீர் ஆகியிருக்கிறது என்றால், மாலிகன் உப்பானதாக ஆகியிருக்கிறது என்றால், எஜிது துஅமஹு அதனுடைய அந்த சுவையை அவன் பெற்றுக்கொள்வான். இந்தல் மதுமதத்தி வாய் கொப்பளிக்கக்கூடிய நேரத்தில், வாய் கொப்பளிக்கும் பொழுது கடுமையான உப்பாக இருந்தால் அதனுடைய அந்த டேஸ்டை அவன் தெரிந்து கொள்வான். இது லா யஃப்சுது பிஹி சௌமு இந்த காரியத்தை கொண்டு அவனுடைய நோன்பு முறியாது. ஏனென்றால் உஹில்லலக்கும் லைலத்த சியாமி அர்-ரஃபஸ் என்று நாம் விளக்கி இருக்கிறோம். இதில் உள்ள இபாரத்து நஸின் மூலமாக நமக்கு இது தெரிய வருகிறது. உலிம மின்ஹு இதில் இருந்து அறியப்படுகிறது ஹுக்குமுல் இஹ்திலாம், இஹ்திலாமுடைய ஹுக்குமும் ஸ்கலிதமாகுதல். நோன்பு வைத்த ஒருவன் அவனுடைய உடலில் இருந்து விந்து வெளியேறுகிறது என்றால், இஹ்திலாம் தூக்கத்தில் வெளியேறுகிறது என்றால் அவனுடைய நோன்பு முறியாது. காரணம், அல்லாஹு தாலா எதை இம்சாக்கு செய்ய சொன்னான்? அனில் அக்லி வஷுருபி வல் ஜிமாஇ இந்த மூன்றும் அல்லாத காரியங்களில் இருந்து ஏதேனும் நடக்கிறது என்றால் அப்பொழுது அவனுடைய நோன்பு முறியாது. எனவே தூக்கத்தில் ஸ்கலிதமாகிறது என்றால் ஒரு நோன்பாளியினுடைய ஸ்கலிதம் அவனுடைய நோன்பிற்கு எந்தவித இடையூறையும் தராது. அதே போன்று வல் இஹ்திஜாம் இன்னும் ஹிஜாமா செய்வது, ரத்தம் குத்தி எடுப்பதனுடைய அந்த காரியமும் அவனுடைய நோன்பை எந்த விதத்திலும் முறிக்காது என்பது நமக்கு தெரிய வருகிறது. ஆனா அதிலும் ஒரு ஷர்த் இருக்கிறது. எஹ்திஜாம் ரத்தம் குத்தி எடுக்கும் பொழுது அதற்கான குழல்களை வைத்து அந்த நபர்கள் உறிஞ்சுவார்கள். இவ்வாறு உறிஞ்சும் பொழுது அவனுடைய தொண்டை குழிகளுக்குள் ரத்தம் சென்று விடும் என்றால் அவனுடைய நோன்பு முறிந்துவிடும். ஆனால் அதே நேரத்தில் அதற்கான முன் ஏற்பாடுகளோடு பயிற்சி எடுத்துக் கொண்டவர்கள் அவ்வாறு செல்வதை விட்டும் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். இவர்களுடைய நோன்பு முறியாது. நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அஃப்தர் அல் மஹஜூம் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அஃப்தர் அல் ஹாஜிமு வல் மஹஜூம், ஹிஜாமா செய்பவனும் ஹிஜாமா செய்யப்படுபவனும் இரண்டு பேரும் நோன்பை முறித்து விட்டார்கள் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸை என்ன அர்த்தத்தில் இருக்கிறது என்றால், நோன்பை முறிப்பதற்கு நெருங்கி விட்டார்கள் என்ற அர்த்தத்தில் இருக்கிறது. காரணம், நாம் முன்னரே சொன்னதை போன்று இவர் தன்னுடைய அந்த ஹிஜாமாவை மூலமாக ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கக்கூடியவனுடைய தொண்டை குழிக்குள் ரத்தம் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பது. அதனால் அவனுடைய நோன்பை முறிப்பதற்கு அவன் நெருங்கி விட்டான் என்று
இதற்கு அர்த்தம் எடுக்க வேண்டும் என்று இமாம் பெருமக்கள் முஹத்திஸ்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போன்றே ஹிஜாமா செய்யப்பட்டவன் ரத்தம் குத்தி எடுக்கப்பட்டவனும் அவனுடைய உடம்பில் இருந்து ரத்தம் அதிகமாக சென்றதினால் கடுமையாக அவன் சோர்வுற்றிருப்பான். அவன் அதன் மூலமாக நோன்பையே துறப்பதற்கு நாட்டம் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த அர்த்தத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஃப்தர் ஹாஜிம் வல் மஹஜூம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று வல் இத்திஹான், இன்னும் எண்ணெய் தேய்ப்பதும், எண்ணெய் தேய்ப்பக்கூடிய விஷயத்திலும் அதை கொண்டு எந்தவித நோன்பும் முறியாது என்ற மசாலாக்களும் இதிலிருந்து நமக்கு முத்தஃபரி ஆக வேறு கிளை பிரிந்து கிடைக்கிறது. ஏன் லி அன்னல் கிதாப, குர்ஆன் என்பது லம்மா சம்மல் இம்சாக்கல் லாசிம பி வாசிதத்தில் இன்திகாய் அனில் அஷ்ஆயி சலாசதி, எப்பொழுது குர்ஆன் வேதம் என்பது இம்சாக்கிற்கு பெயர் வைத்ததோ, எப்படிப்பட்ட இம்சாக் பிடித்து வைத்திருக்க வேண்டும்? அல்லாசிம, நிர்பந்தமான கட்டாயமாக பிடித்து வைத்திருக்கிறது, பெயர் வைத்தது பி வாசித்தத்தில் இன்திகாய் அனில் அஷ்ஆயி சலாசதி, இந்த 3 காரியங்களை தொட்டும் நிறைவு பெறுவதனுடைய வாசித்தாவை கொண்டு, அதாவது அகிலு ஷுருபு ஜிமா, இந்த 3 காரியங்களும் நிறைவு பெறுவது, இந்த அப்படிப்பட்ட லாசிமான இம்சாக்கை தான் நோன்பிற்கு வேதம் பெயர் வைத்திருக்கிறது. அல் மதுக்கூரத்தி பி அவ்வளி சுபுகி சௌமன், சுபுகனுடைய முதல் வேளையில் மேற்கூறப்பட்ட அந்த 3 காரியங்கள், அனில் அஷ்யாயில் மதுக்கூரத்தி, அகிலு ஷுருபு ஜிமா என்கின்ற இந்த 3 காரியங்களை தொட்டும் அவன் கட்டாயம் தன்னை தடுத்துக் கொள்ள வேண்டும், அதுதான் நோன்பு என்று எப்பொழுது குர்ஆன் பெயர் வைத்ததோ, உலிம, அறியப்பட்டது, அன்ன ருக்குன சௌமி, நோன்பினுடைய ருக்குனாகிறது, எத்திம்மு, அது பரிபூர்ணமாகும், பில் இன்திகாய் அனில் அஷ்யாயி சலாசத்தி, இந்த 3 காரியங்களும் பரிபூர்ணமாக தடுத்து கொண்டிருப்பதோடு நிறைவு பெறுவதை கொண்டுதான் இந்த மூன்றினுடைய பரிபூர்ணமாக தடுத்துக் கொள்வதின் நிறைவு பெறுவதை கொண்டுதான் நோன்பு என்பது நடக்கும், கூடும் என்பது இங்கு நமக்கு தெரிய வருகிறது. எனவே இந்த 3 காரியங்கள் அல்லாத ஹிஜாமா செய்யுதல், அதே போன்று ஸ்கலிதம் ஏற்படுதல், ஸ்கலிதம் வேறு, ஜிமா என்பது வேறு, அதே போன்று இத்திஹான், எண்ணெய் தேய்த்துக் கொள்ளுதல், இவைகள் எல்லாம் தன்னுடைய ஒருவனுடைய வயிற்றிற்குள் செல்லக்கூடியதல்ல, அக்லு ஷுருபை போன்ற அவனுடைய வயிற்றைக்குள் செல்லக்கூடியதல்ல, அதே போன்று மூளைக்குள் ஏறக்கூடியதும் அல்ல. இதன் காரணத்தினால் இவைகள் நோன்பிற்கு எந்தவித இடையூறையும் அளிக்காது என்பதை நமக்கு தெரிய வருகிறது. வ அலாஹாதா, இந்த உசூலின் அடிப்படையில் சில மஸ்அலாக்கள் வேறு பிரியும். யுஹர்ரஜுல் ஹுக்குமு ஃபி மஸ்அலத்தி தபீத் வ அலாஹாதா, இந்த உசூல்களின் அடிப்படையில் யுஹர்ரஜுல் ஹுக்குமு, சில சட்டங்கள் வெளியேற்றப்படும், ஃபி மஸ்அலத்தி தபீத், தபீத் என்றால் இரவு நேரத்தில் நிய்யத்து வைக்கக்கூடிய மஸ்அலாவின் விஷயத்தில். இதில் ஹனஃபி மதுஹபுக்கும் ஷாஃபிஈ மதுஹபிற்கும் சில வேறுபாடுகள் இருக்கிறது. ஷாஃபிஈ மதுஹபை பொறுத்தளவு சுபுகு சாதிக்கு முன்னால் அவர் நிய்யத்து வைப்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஹனஃபி மதுஹபில் ஒருவன் இரவிலேயே தபீத், இதான் தபீத், மஸ்அலத்து தபீத், இரவிலேயே ஒருவன் நிய்யத்து வைப்பது நல்ல காரியம்தான். ஒருவேளை அவ்வாறு அவன் இரவில் நிய்யத்து வைக்கவில்லை என்றால் சவால் நடக்கும் வரை, சூரியன் நடு உச்சியிலிருந்து நீங்குவதற்கு முன்னால், ஒரு 12 மணி உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, அந்த 12 மணிக்கு முன்னால் அவன் நிய்யத்து வைத்து விட்டான் என்றால் அவனுடைய நோன்பு ஜாயிஸ் ஆகும். ஆனால் அதுலயும் ஒரு ஷர்த் இருக்கு, நம்ம எதையும் சாப்பிட்டு இருக்க கூடாது, குடித்திருக்க கூடாது. ஃபஜ்ரு சாதிக் எந்த நேரத்தில் இருந்து அந்த நோன்பு நம்மின் மீது கடமையாகிறதோ, சும்மா அத்திமு சியாம இலல்லை, அதற்கு பிறகு நீங்கள் நோன்பை பரிபூர்ணப்படுத்துங்கள் என்று அந்த தவஜ்ஜுகுல் அம்ரு, அந்த ஏவுதல் எப்பொழுது நம்மை முன்னிடுகிறதோ அந்த நேரத்தில் இருந்து நாம் சவாலுக்கு முன்னால் எதையும் சாப்பிடாமல் நாம் நியத்து வைத்துக் கொண்டால் ஹனஃபி மதுஹபின்படி நோன்பு ஜாயிஸ் ஆகும். சிலர் லேட்டா எந்திரிக்கிறாங்க, அங்க காலையில ஃபஜ்ரு பாங்க சொன்ன உடனே நேரத்துல எந்திரிச்சிட்டு உடனே நான் 1 கிளாஸ் தண்ணியை குடிச்சு விடிசேகர வச்சுட்டேன், இவர்களுடைய நோன்பே கூடாது. காரணம், ஃபஜ்ருடைய நேரம் என்பதெல்லாம் அது சஹருடைய நேரத்தை கடந்து நம்மின் மீது தவஜ்ஜுல் அம்ரு, சாப்பிடக்கூடாத நேரத்திற்கு பிறகுதான் ஃபஜ்ருடைய பாங்கே சொல்லுவார்கள். ஹனஃபி மதுஹபில் இவைகள் மிகவும் பேணி காக்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. பாருங்கள், யுஹர்ரஜுல் ஹுக்மு ஃபி மஸ்அலத்தி தபீத், இரவில் நியத்து வைக்க வேண்டிய மஸ்அலாக்களுடைய ஹுக்மு இதிலிருந்து எடுக்கப்படும். ஏன், ஃபைன்ன கஸ்தல் இத்தியானி பில் மஅமூரி பிஹி, ஏவப்பட்ட மஅமூரு பிஹி, அதை கொண்டு, இந்த நோன்பை கொண்டு ஏவப்பட்ட காரியத்தை கொண்டு ஒருவன் கொண்டு வருவதனுடைய கொண்டு வருவதை நாடுவது என்பது, நிச்சயமாக கொண்டு வருவதை நாடுவது என்பது, எதை கொண்டு வருவது, ஏவப்பட்ட காரியத்தை ஒருவன் கொண்டு வருதல் என்பது
இன்னமா எல்சமுகு அவனை அது லாசிமாகும், நிர்பந்தமாகும், அவனிடம் லாசிமாகும் இந்த தவஜுகில் அம்ரி அந்த ஏவுதல் அவனை முன்னிடக்கூடிய நேரத்தில் தான் வல் அம்ரு இங்கே ஏவப்பட்ட காரியம் என்பது இன்னமா எத்தவஜகு அவனை முன்னிடுகிறது பஅத ஜுஸில் அவ்வல் சும்மா திமுசியாம் பிறகு நீங்கள் நோன்பை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னால் அந்த கட்டளை அந்த சும்மாவிற்கு பிறகுதான் வருகிறது. ஜுசுல் அவ்வளுக்கு பிறகுதான் அதற்கான கட்டளை வருகிறது. எப்பொழுது கட்டளை வருகிறதோ அப்பொழுதுதானே அந்த காரியம் கடமையாகும், அதற்கான நியத்தும் கடமையாகும். எனவே இரவு நேரத்தில் அது கடமையாக ஆகாது என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்னுடைய மதுஹபுப்படி கூறப்படுகிறது. இன்னமா எத்தபத்தகு அந்த அம்ரு என்பது அவனை முன்னோக்குகிறது. பகத ஜுசியில் அவ்வள் பகலினுடைய முதலாவது வேலைக்கு பிறகுதான் அந்த முதல் 4:20 என்று நாம் பேசி வந்தோமே அதற்கு பிறகுதான் அவனுக்கு கடமையாகிறது. எனவே இந்த நேரத்தில் தான் அவன் வைக்க வேண்டும் என்று வரும். கௌலிகி தஆலா சும்மா அத்திமுசியாம் இலல்லைலி பிறகு நோன்பை பரிபூர்ணப்படுத்துங்கள் என்று சொல்வதன் மூலமாக அந்த ஜுசூலவளுக்கு பிறகுதான் அவனை அந்த அம்ரு வஜ்ஜுக்கு தவஜுகாகிறது, முன்னோக்குகிறது. அதற்கு பிறகுதான் அவன் நியத்து வைப்பது கடமையாகவும் ஆகுவதனால் இரவிலேயே அவன் நியத்து வைக்க வேண்டும் என்கின்ற ஷாஃபி மதுஹபின் வாதம் இங்கே ஏற்கப்படாது. ஹனஃபி மதுஹபை பொறுத்தளவு அவன் ஜவாலுக்கு முன்னால் எதையும் சாப்பிடாமல் அவன் நியத்து வைத்துக் கொண்டால் அவனுடைய நோன்பு தாராளமாக ஜாயிஸ் ஆகும் என்று இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே இந்த இஷாரத்து நஸ்ரு மற்றும் இபாரத்து நஸ்ருடைய உதாரணங்களை நாம் பார்த்து முடித்து விட்டோம். அடுத்த பாடங்களில் தலாலத்து நஸ்ரை பற்றியும் இன்னும் வேறு பல விஷயங்களை தெரிய இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிபூர்ணமாக விளங்கக்கூடிய தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் வழங்கி அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.